Hi friends, welcome back to Tulasi's Kitchen Vlog. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவா லட்டு சக்கரை பாகு எதுவுமே எடுக்காமல் அதே நேரத்தில் ரொம்ப வந்து சாஃப்டாகவும் சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதும் 5-6 முந்திரி பருப்பு வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு நல்லா செவுக்க வந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் வந்து கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததும் அதுவும் தனியாக கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் தான் நான் லட்டு செய்யறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. இப்போ அதே நெய்யில் 1 டம்ளர் அளவுக்கு நான் ரவை சேர்த்துருக்கேன். ரவை வந்து கொஞ்சம் பொடிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. இப்போ இது வந்து 3 நிமிஷம் அளவுக்கு கை விடாமல் கலரும் மாறாமல் வறுத்து எடுத்துக்கணும். ரவை வந்து உதிரியாக வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது 1/4 டம்ளர் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை நல்லா பவுடரை நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு நான் 1 டம்ளர் இல்லைன்னா 3/4 டம்ளர் இது இப்போ நான் வந்து சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு சர்க்கரை ரவை அந்த தேங்காய் இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இது எல்லாமே நல்லா ஒன்றா ஈவனாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் வந்துட்டு தேங்காய் ஈரப்பதமாக இல்லாமல் ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் நல்லா ட்ரையாக வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கெடாமல் இருக்கும். இப்போது நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட முந்திரி திராட்சை இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவல் வந்து ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா 1 நாள் 2 நாளுக்கு மேலே நல்லா இருக்காது, அப்புறம் கெட்டு போயிடும். அதனால தான் தேங்காய் வந்துட்டு ட்ரையாக வந்து இருக்கணும், ஈரப்பதம் இல்லாமல். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்துட்டு ரவையோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். நான் இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா சால்ட்டு சேர்த்துக்கிட்டோன்னா இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் இப்போது சர்க்கரை பவுடர் வந்துட்டு நல்லா ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. கலரும் பாருங்கள் எதுவுமே வந்து மாறாமல் இருக்குது, வெள்ளையாகவே இருக்குது ரவையோட கலர் எதுவுமே. இப்போது நான் நல்ல சூடான பால் வந்து 1/4 டம்ளர் சேர்த்துக்கிறேன். எடுத்த உடனே சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சூடான பால் வந்து ரவையோடு சேர்ந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு பால் வந்து சூடாக வந்து சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு பால் வந்து சேர்த்து அந்த ரவை வந்துட்டு உங்களுக்கு ட்ரையாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் 2-3 ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு ரவை வந்துட்டு தண்ணியோ பாலோ எக்ஸ்ட்ரா வந்துட்டு உள்வாங்கிக்கும், இல்லைனா வந்து சிலலாம் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இது வந்து ஓரளவுக்கு கை பொறுக்களவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சிங்க. இப்போ நான் வந்துட்டு ரவை அந்த லட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் உருண்டை பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான நல்லா சாஃப்டான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லட்டு வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். பாகு எதுவும் எடுக்காமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் செய்வீங்களதும் கண்டிப்பாக எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.